என் பையனோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ் தான் இன்றைக்கி நான் நைட் டின்னருக்கு பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் தான். இது கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றுறதுக்காக 3 கரண்டி கோதுமை மாவும் 1 கரண்டி சத்து மாவும் போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஆயில் ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ முட்டை கிரேவி பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிக்கங்க. சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணுறேன். அப்போ தான் கிரேவி கிடைக்கும் நல்லா. நான் தக்காளியை நல்லா அரைச்சி ஆட் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி பவுட்ரு இல்லை சீரகம் சோம்பு எல்லாமே இதிலேயே இருக்கும். அது ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. முட்டை போட்டு நல்லா கொதிக்கினதுக்கப்புறம் சைட் பை சைட் நம்ம சப்பாத்தியும் போட்டாச்சு. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு.